ஸ்ரீமத் பாகவதம் மூணாவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தில் பார்க்கணும். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी. So 36வது ஸ்லோகம் முதல் அத்தியாயம் மூணாவது ஸ்கந்தம். अपि स्वाधोर्भ्यां विजयाच्युताभ्याम् अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्याम् धर्मेण धर्म परिपाति सेतुं धर्मेण धर्म परिपाति सेतुं दुर्योधनो तप्यत यत्सभायाम् दुर्योधनो तप्यत यत्सभायाम् साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या திருப்பி சொல்லுங்க. அபி அவ்வாறே ஸ்வதோப்யாம் சொந்த கரங்கள் விஜய அர்ஜுனன் அச்சுதாப்யாம் ஸ்ரீகிருஷ்ணருடன் தர்மேன சமய கோட்பாடுகளின்படி தர்ம யுதிஷ்டிர மகாராஜன் பரிபாலிக்கிறார் சேதும் சமய மரியாதை துரியோதனன் அதப்யத பொறாமை கொண்ட யாருடைய சபாயாம் ராஜசபை சாம்ராஜ்யம் லக்ஷ்மியா ஐஸ்வர்யம் விஜய அனுவிருத்திய அர்ஜுனனின் சேவையால். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி மொழிபெயர்ப்பு. மேலும் சமய கோட்பாடுகளுக்கேற்ப யுதிஷ்டிர மகாராஜன் இப்பொழுது ராஜ்யத்தை பரிபாலிக்கிறாரா என்பதை பற்றியும் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரரின் இரு கரங்களைப் போலிருந்து அவரை பாதுகாத்து வந்ததால் துரியோதனன் முன்பு பொறாமை தீயில் கருகிக் கொண்டிருந்தான்.
பொருளுரை. யுதிஷ்டர் சமயத்திற்கே சின்னமாக விளங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் உதவியுடன் அவர் ராஜ்யத்தை ஆண்டு வந்த பொழுது அவரது ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம் ஸ்வர்க்கத்தின் ஐஸ்வர்யத்தையும் மிஞ்சியதாக இருந்தது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவரது இரு கரங்களாக விளங்கியதால் அவர் அனைவரது செல்வத்தையும் மிஞ்சியவராக இருந்தார். இச்செல்வ சிறப்பை கண்டு பொறாமை கொண்ட துரியோதனன் யுதிஷ்டரை கெடுப்பதற்கு பல திட்டங்களை தீட்டினான். கடைசியாக குருச்சேத்திர போர் உருவாகியது. குருச்சேத்திர யுத்தத்திற்கு பின் யுதிஷ்டிர மகாராஜனால் மீண்டும் நியாயமான தமது ராஜ்யத்தை ஆள முடிந்தது. இவ்வாறாக சமய கொள்கைகளின் மதிப்பையும் மரியாதையையும் அவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். இதுவே யுதிஷ்டிர மகாராஜனை போன்றதொரு புண்ணிய அரசரால் ஆளப்படும் ராஜ்யத்தின் பெருமையாகும். 37 किं वा कृताकेष्वकम् अत्यमर्षि भीमो अहिवत् दीर्घतमं व्यमुञ्चत् यस्याङ्घ्रिपाथं रणभूर्णसेः மார்க்கம் கோதாயரதோ விசித்திரம். மொழிபெயர்ப்பு. வெல்ல முடியாதவனான நாகம் போன்ற பீமன் பாவிகளின் நீண்ட நாள் விரோதத்தை பழிதீர்த்து கொண்டானா? போர்க்களத்தில் பீமன் அடியெடுத்து வைத்த பொழுது அவனுடைய கதாயுதத்தின் அற்புதமான சுழற்சியை கூட எதிரிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொருளுரை. பீமனின் பலத்தை விதுரர் நன்கு அறிந்திருந்தார். போர்க்களத்தில் புகுந்த பீமனின் நடையும் அவரது கதாயுதத்தின் சுழற்சியும் எதிரிகளால் பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. சக்திமிக்க பீமன் நீண்ட காலமாக திருதராஷ்டிரரின் மகன்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடிபட்ட நாகத்தை போன்ற தன் கோபத்தை பீமன் பழி தீர்த்து கொண்டாரா இல்லையா என்பதுதான் விதுரரின் கேள்வி. நீண்டகால கோபத்திற்கு பிறகு ஒரு நாகம் தன் விஷத்தை வெளிப்படுத்துமானால் அதற்கு பலியானவனால் உயிர் பிழைக்க முடியாது. 38 கச்சித் யசோதரத யூதபானம் காண்டீவதன்மோ பரதரீராஸ்தே அலக்ஷிதோ யச்சர கூட்டகூட்டோ மாயா கிராட்டோ ஜுரிசஸ்து சோஷா. மொழிபெயர்ப்பு. காண்டீவம் என்ற பெயரை கொண்ட வில்லை உடையவனும் எதிரிகளை அழிப்பதில் ரத வீரர்களுக்கிடையில் எப்பொழுதும் பிரபலமானவனுமான அர்ஜுனன் நலமா? ஒரு சமயம் வேடனை போல் பொய் வேடத்தில் வந்த சிவபெருமானை அர்ஜுனன் அம்புகளால் மூடி அவரை திருப்திப்படுத்தினான். பொருளுரை. அம்பு எரிந்து கொல்லப்பட்ட ஒரு கரடியை காரணம் காட்டி அர்ஜுனனிடம் சண்டையிட்டு அவருடைய பலத்தை சிவபெருமான் சோதித்தார். வேடனை போல் பொய் வேடம் பூண்டு அர்ஜுனனை தாக்கிய சிவனை அர்ஜுனன் அம்புகளால் மூடினார். அர்ஜுனனின் போர் திறமையை கண்டு திருப்தி அடைந்த சிவபெருமான் அவருக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். இத்தகைய ஒரு பெரும் வீரனின் நலத்தை பற்றி விதுரர் இங்கு விசாரிக்கிறார். 39 யமாவுதஸ்வித்தனயோ பிருதாய பார்த்தைர்விருத்தோ பக்ஷ்மபிர் அக்ஷினீவ ரேமாத புத்தாய மிருதேஸ்வரிக்தம் பராத் சுபானாவிவ வஜ்ரிவக்த்ராத். மொழிபெயர்ப்பு. தங்கள் சகோதரர்களால் காக்கப்பட்டு வரும் இரட்டை சகோதரர்கள் நலமா? வஜ்ராயுதத்தை உடையவனான இந்திரனின் வாயிலிருந்து கருடன் அமுதத்தை பறித்ததைப் போலவே எதிரியான துரியோதனனின் பிடியிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பறித்து கொண்ட பிதாவின் புத்திரர்களால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். பொருளுரை. கையில் ஒரு வஜ்ராயுதத்தை ஏந்தி செல்லும் ஸ்வர்கராஜனான இந்திரன் மிகவும் வலிமை வாய்ந்தவர் ஆவார். எனினும் பகவான் விஷ்ணுவின் வாகனமான கருடனால் அவருடைய வாயிலிருந்து அமுதத்தை பறிக்க முடிந்தது. அதே போலவே ஸ்வர்கராஜனுக்கு இணையான பலத்தை துரியோதனன் பெற்றிருந்த போதிலும் பாண்டவர்களால் தங்களுடைய ராஜ்யத்தை துரியோதனனிடமிருந்து பறித்து கொள்ள முடிந்தது. பாண்டவர்கள் மற்றும் கருடன் ஆகிய இருவருமே பகவானின் வீரியமுள்ள பக்தர்களாக இருந்தனர். இதனால் பெரும் வலிமையுடைய இத்தகைய எதிரிகளை கூட அவர்களால் வெல்ல முடிந்தது. பாண்டவர்களின் இளைய சகோதரர்களான நகுலனையும்
சகாதேவனையும் பற்றி விதுரர் இங்கு வினவுகிறார். இரட்டை சகோதரர்களான இவர்கள் மற்ற பாண்டவர்களுக்கு மாற்றாந்தாயாக இருந்த மாத்ரியின் புத்திரர்கள் ஆவர். மாத்ரி தன் கணவனான பாண்டு மகாராஜனுடன் உடன்கட்டு ஏறியதால் அவ்விரு சகோதரர்களையும் குந்தி தேவி தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் மற்ற 3 பாண்டவர்களுக்கு இணையானவர்கள் ஆயினர். இவ்5 சகோதரர்களும் உலகில் வழக்கமான சகோதரர்களாகவே கருதப்பட்டு வந்தனர். 3 முதிய பாண்டவர்கள் இளையவர்களை கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தனர். தங்களது ராஜ்யத்தை துரியோதனின் பிடியிலிருந்து மீட்ட பிறகு நகுலனும் சகாதேவனும் இன்னமும் தமையன்களின் பாதுகாப்பில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனரா என்பதை விதுரர் அறிய விரும்பினார். 40வது ஸ்லோகம். அஹோ பிரதாபி த்ரியதே அர்பகார்த்தே ராஜர்ஷிவர்யேன வினாபிதேன யஸ்த்வேக வீரோதிரதோ விஜிக்யே தனுர்த்விதீய ககுபச்சதஸ்ரஹ. மொழிபெயர்ப்பு: பிரபுவே, பிரதா இன்னும் உயிருடன் இருக்கிறாளா? தந்தையை இழந்த தன் குழந்தைகளுக்காக மட்டுமே அவள் வாழ்ந்து வந்தாள். இல்லையெனில் வில்லம்புகளின் உதவியாலேயே தனியாக 4 திக்குகளையும் வென்ற மிகச்சிறந்த சேனாதிபதியான பாண்டு மகாராஜன் இல்லாமல் அவள் உயிர் வாழ்வது சாத்தியமல்ல. பொருளறி: விசுவாசமுள்ள ஒரு மனைவியால் தன் கணவன் இல்லாமல் வாழ முடியாது என்பதால் விதவை பெண்கள் இறந்து போன தங்கள் கணவர்களுடன் உடன்கட்டு ஏறுவது வழக்கம். இந்திய பெண்மணிகள் தங்கள் கணவர்களிடம் பதிபக்தியும் விசுவாசமும் கொண்டவர்களாக இருந்ததால் இவ்வழக்கம் இந்தியாவில் பரவலாக இருந்து வந்தது. பிறகு கலியுகம் துவங்கியதும் மனைவிகளின் பதிபக்தி குறைய துவங்கியது. விதவைகள் உடன்கட்டு ஏறும் வழக்கமும் பழங்கதை ஆயிற்று. அண்மையில் தன்னிச்சையான அவ்வழக்கம் கட்டாயமான சமூக வழக்கமாக மாறியிருந்ததால் அது ரத்து செய்யப்பட்டது. பாண்டு மகாராஜன் இறந்த பொழுது குந்தி, மாத்ரி ஆகிய இருவருமே உடன்கட்டு ஏற முன்வந்தனர். ஆனால் சிறு குழந்தைகளாக இருந்த பஞ்ச பாண்டவர்களை காக்கும் பொருட்டு குந்தி உயிர் வாழ வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட மாதிரி தான் மட்டுமே உடன்கட்டு ஏறினாள். வியாசதேவரும் இதை வலியுறுத்தியதால் குந்தி இதற்கு சம்மதித்தாள். பெருந்துயரத்திற்கிடையேயும் தன் குழந்தைகளின் பொருட்டு குந்தி வாழ முடிவு செய்தாள். தன் மன்னியை பற்றிய எல்லா உண்மைகளையும் அறிந்திருந்ததால் விதுரர் இச்சம்பவத்தை இங்கு குறிப்பிட்டார். பாண்டு மகாராஜன் சிறந்த வீரர் என்பதும் வில் அம்புகளின் உதவியை கொண்டு உலகின் 4 திக்குகளையும் தனியாக வென்றார் என்பதும் இங்கு தெரிய வருகிறது. இத்தகைய ஒரு கணவர் இல்லாமல் ஒரு விதவையாக வாழ்வது கூட குந்திக்கு சாத்தியமல்ல. ஆனால் தன் பொறுப்பில் விடப்பட்ட 5 இளம் குழந்தைகளுக்காக இதை அவள் செய்ய வேண்டியதாக இருந்தது. 41. சௌமியமானுஷோச்சேதம் அதஹ பதந்தம் भ्रात्रे परेथाय विदुद्रुहेयः निर्यापितो येन सुहृत्स्वपुर्या अहं स्वपुत्रान् समानुवर्तेना. மொழிபெயர்ப்பு: நற்குணவானே, தன் சகோதரர் மரணமடைந்ததும் அவருக்கு எதிராக புரட்சி செய்த அவருக்காக திருதராஷ்டிரருக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அவர் தன் சொந்த மகன்களின் செயல்முறையை பின்பற்றியதால் அவரது உண்மை நண்பனாக இருந்த நானும் என் சொந்த வீட்டை விட்டு அவரால் விரட்டப்பட்டேன். பொருளுரை: விதுரர் தம் தமையனின் நலனை பற்றி கேட்கவில்லை. ஏனெனில் அவர் நன்மை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. நரகத்தை நோக்கி இழிவடையும் வாய்ப்புத்தான் அவருக்கு இருந்தது. திருதராஷ்டிரருக்கு உண்மை நண்பராக விளங்கிய விதுரர் அவரிடம் சிறிது இரக்கம் கொண்டிருந்தார். மரணமடைந்த பாண்டுவின் புத்திரர்களுக்கு எதிராக திருதராஷ்டிரர் புரட்சி செய்ததையும் துர்புத்தியுடைய மகன்களின் பேச்சை கேட்டு தன்னை தன் சொந்த வீட்டிலிருந்து வெளியேற்றியதையும் எண்ணி அவர் வருத்தப்பட்டார். இவ்வளவும் நடந்த பிறகும் திருதராஷ்டிரரிடம் விரோதம் கொள்ளாத விதுரர் அவருடைய ஒரு நண்பராகவே இருந்தார். திருதராஷ்டிரருடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவருடைய உண்மையான நண்பர் என்று நிரூபித்தவர் விதுரர்தான். இதுவே விதுரரை போன்ற ஒரு வைஷ்ணவரின் நடத்தையாகும். எதிரிகளுக்கும் அவர் நன்மையையே விரும்புகிறார். 42. சோஹம் ஹரேர்மர்த்திய விதம்பனேன திருஷோ நிர்ணாம் சாலயதோ விதாத்துः நான்யோபலக்ஷः பதவீம் பிரசாதாத் சராமி பஷ்யன் கத விஸ்மயோப்த்ரா. மொழிபெயர்ப்பு:
பிறர் அறியாமல் உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்த நான் இதை கண்டு ஆச்சரியப்படுகிறேன். இந்த ஜட உலக மனிதனின் செயல்களைப் போலவே காணப்படும் பரமபுருஷரின் செயல்கள் மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் அவரது கருணையால் அவரது பெருமையை நான் அறிந்திருப்பதால் எல்லா வகையிலும் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். பொருளுரை: விதுரர் திருதராஷ்டிரரின் சகோதரர் என்ற போதிலும் அவர் அவரிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவராக இருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அவர் தம் தமையனைப் போல் ஒரு மூடராக இருக்கவில்லை என்பதால் அவரது சகவாச தோஷத்திற்கு அவர் உட்படவில்லை. திருதராஷ்டிரன் அவரது மகன்களும் தங்களது சொந்த பலத்தை கொண்டு உலகையே அடக்கியாள விரும்பினர். பகவானும் இவ்விஷயத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தியதால் அவர்கள் மேலும் புத்தி பேதலித்தவர்களாய் ஆயினர். ஆனால் விதுரர் பகவானின் உண்மையான பக்தி தொண்டை அடைய விரும்பியதால் பரமபுருஷரிடம் பூரண சரணாகதி அடைந்த ஓர் ஆத்மாவாக விளங்கினார். தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த சமயத்தில் இதை அவரால் உணர முடிந்தது. இவ்வாறாக எல்லா சந்தேகங்களிலிருந்தும் அவர் விடுபட்டார். வீடு வாசலை இழந்ததற்காக அவர் சிறிதும் வருத்தப்படவில்லை. ஏனெனில் பகவானின் தயவை நம்பியிருப்பது பேரளவேயான குடும்ப வாழ்வில் உள்ள சுதந்திரத்தை விட உயர்ந்த சுதந்திரத்தை அளிக்கக்கூடியது என்பதை இப்பொழுது அனுபவத்தில் அவர் உணர்ந்தார். பகவானால் பாதுகாக்கப்படுவோம் என்பதில் ஒருவர் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் துறவு வாழ்வை அவர் ஏற்கக்கூடாது. இத்துறவு நிலை கீதையில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது: அபயம் சத்வ சம்சுத்தி. ஒவ்வொரு ஜீவனும் உண்மையில் பகவானின் தயவைத்தான் நம்பியிருக்கிறான். ஆனால் தூய வாழ்வு நிலையில் அவன் இருந்தால் அல்லாது துறவு வாழ்வில் அவனால் நிலைத்திருக்க இயலாது. இந்நிலை வாழ்வின் தூய்மையடைந்த நிலை சத்வ சும்சுத்தி என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய தூய்மையின் பலன் அச்சமற்ற நிலையாகும். நாராயண பர எனப்படும் பக்தன் பகவான் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை பாதுகாக்கிறார் என்ற உண்மையை அறிந்திருப்பதால் அவன் எச்சூழ்நிலைகளிலும் அஞ்சப்படுவதில்லை. விதுரர் இத்தகைய திட நம்பிக்கையுடன் தனியாக பிரயாணம் செய்தார். அவரை நண்பர்களோ பகைவர்களோ அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இவ்வாறு உலக கடமைகளுக்கு கட்டுப்படாதவராக சுதந்திரமான வாழ்வை அவர் அனுபவித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகில் தமது நித்தியமான ஆனந்தமயமான ஷியாம சுந்தர ரூபத்தில் தோன்றியிருந்த பொழுது தூய பக்தர் அல்லாதவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள அல்லது அவரது பெருமைகளை அறிய முடியவில்லை. அவஜானந்தி மாமூடா மானுஷ்யம் தனமாஸ்ரிதம். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். பக்தர் அல்லாதவர்களுக்கு அவர் எப்பொழுதும் அச்சமூட்டுபவராக இருக்கிறார். ஆனால் தூய பக்தர்களுடைய பக்தி தொண்டின் வலிமையினால் அவர் எப்பொழுதும் அவர்களால் காணப்படக்கூடியவராக இருக்கிறார். So 43 is the last shloka. Nunam nrupanam trimadotpatanam mahim muhuschalayatam chamobi vatat prapannarthi jihirshayesho அப்யுபைகக்ஷதாகம் பகவான் குருநாம். மொழிபெயர்ப்பு: குருக்கள் எல்லா வகையான பாவங்களையும் செய்திருந்த போதிலும் மற்ற அரசர்கள் தங்களது படைபலத்தினால் மூவகை பொய் அகங்காரத்தின் தூண்டுதலின் கீழ் பூமியில் இடையராது கலகம் விளைவித்து வந்த பொழுதிலும் பகவானாக இருந்தும் துன்புறுபவர்களின் துன்பத்தை போக்குவதில் எப்பொழுதும் விருப்பமுள்ளவராக இருந்தும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் குருக்களை கொல்வதிலிருந்து விலகியே இருந்தார். பொருளரை: பகவத்கீதை குறிப்பிடுவது போல் அசுரர்களை அழித்து துன்புறும் பக்தர்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதற்காகவே பகவான் தோன்றுகிறார். எனினும் குருக்களால் திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட தீங்கையும் பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் மற்றும் தமக்கே இழைக்கப்பட்ட அவமரியாதையையும் கூட பகவான் பொறுத்து கொண்டார். தன் முன்னிலையிலேயே இத்தகைய அநீதிகளை அவர் ஏன் பொறுத்து கொண்டார்? அவர் ஏன் உடனே குருக்களை தண்டிக்கவில்லை என்ற கேள்வி எழக்கூடும். குருக்களின் அரச சபையில் அனைவரின் முன்னிலையிலும் திரௌபதியை நிர்வாணமாக காணும் முயற்சியில் அவள் அவமதிக்கப்பட்ட பொழுது பகவான் ஏராளமான துணியை அழித்து திரௌபதியின் மானத்தை காப்பாற்றினார். ஆனால் அவமதித்தவர்களை அவர் உடனே தண்டிக்கவில்லை. ஆயினும் பகவானின் மௌனம் குருக்களின் குற்றங்களை மன்னித்ததற்கு அடையாளம் அல்ல. பூமியிலுள்ள வேறு பல அரசர்களுக்கு செல்வம், கல்வி மற்றும் படைபலம் ஆகியவற்றினால் பெரும் அகங்காரம் கொண்டவர்களாக மாறியிருந்தனர். அவர்கள் தங்களுடைய படைபலத்தினால் பூமியில் இடையராது கலகம் செய்து வந்தனர். இத்தீயவர்கள் அனைவரையும் குருச்சேத்திர போர்க்களத்தில் ஒன்று திரட்டி தீயோரை அழிக்கும் தமது நோக்கத்தை ஒரே சமயத்தில் சுருக்கமாக முடித்துக் கொள்வதற்காகவே பகவான் பொறுமையுடன் காத்திருந்தார்.
கடவுள் நம்பிக்கையற்ற அரசர்கள் தங்களுடைய செல்வம், கல்வி மற்றும் படைபலம் ஆகியவற்றின் முன்னேற்றத்தினால் திமிரு பிடித்தவர்களாக மாறும் பொழுது தங்கள் படைபலத்தை காட்டி குற்றமற்றவர்களுக்கு தொல்லைகளை விளைவிக்கின்றனர். பகவான் அவதரித்திருந்த பொழுது உலகில் இத்தகைய அரசர்கள் பலர் இருந்தனர். இதனால் குருச்சேத்திர போருக்கு அவர் ஏற்பாடு செய்தார். விஸ்வரூபமாக பகவான் தோன்றிய பொழுது தீயவரை கொள்ளும் தமது அவதார நோக்கத்தை அவர் பின்வருமாறு விவரித்தார். தேவையற்ற ஜனத்தொகையை குறைப்பதற்காக இரக்கமற்ற கால ரூபமாக பூமியில் நான் அவதரித்திருக்கிறேன். பாண்டவர்களான உங்களைத் தவிர இங்கு கூடியுள்ள மற்ற அனைவரையும் கொன்றுவிடப் போகிறேன். இக்கொலை நீங்கள் பங்கு கொள்வதற்காக காத்திருக்காது. இது முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அனைவரும் என்னால் கொல்லப்படுவார்கள். போர்க்களத்தின் வீரன் என்ற புகழை பெறவும் போரில் கைப்பற்றிய பொருட்களை அனுபவிக்கவும் நீ விரும்பினால் ஒரு சவ்யயாசி. உடனே இக்கொலையில் பங்கு கொண்டு இதனால் கிடைக்கப் போகும் நன்மதிப்பை நீயே பெற்றுக்கொள். சிறந்த வீரர்களான பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன் முதலான மற்றும் பல தளபதிகளை முன்பே நான் கொன்றுவிட்டேன். கவலைப்படாதே, போர் செய்து மகாவீரன் என்ற புகழை பெறு. பகவத்கீதை 11.32-34. தாமே செயற்படுத்தும் சில நிகழ்ச்சிகளில் தமது பக்தன் சிறந்த வீரனாக விளங்குவதை காண பகவான் விரும்புகிறார். தமது பக்தனும் நண்பனுமான அர்ஜுனன் குருச்சேத்திர யுத்தத்தின் கதாநாயகனாக விளங்க வேண்டும் என்று பகவான் விரும்பியதால் உலகிலுள்ள தீயவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடுவதற்காக பகவான் காத்திருந்தார். அவரது பொறுமைக்கு காரணம் இது அன்றி வேறு இல்லை. ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पथे गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि भक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे राम 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 हरे. हरे कृष्णा. ஸோ ஏகாதசி ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி ஏகாதசி, பாப்ப மோச்சனி ஏகாதசி. ஸோ ஏகாதசி அன்றைக்கி பாகவதம் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கிருஷ்ணாஸ் மர்சி சண்டே ஏகாதசி வந்திருக்கு. போன வாரம் பார்த்தோம் விதுரரோட கேள்விகள் உத்தரோட கேட்குற விதமே ரொம்ப நல்லா இருக்கும். அவர் பாருங்கள், ஒரு கேள்வியிலையும் ஒரு நபரோட பேர் சொல்லுவார், அப்புறம் அவங்கள க்ளோரிஃபை பண்ணி தான் கேட்பார். அவங்க க்ளோரிஃபைனா பெருமை. ஆமாம், அவங்கள புகழ்ந்து பேசுவார். தென் அவங்க நல்லா இருக்காங்களா கேட்பார். இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ போன வாரம் அதை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மாதிரி பேசணும் அப்படின்னாலே பொறாமை இருக்கக்கூடாது. ஒரு பொறாமை இல்லாதவங்கனால இப்படி பேச முடியும். ஏன்னா பொறாமை இருக்கும் பொழுது ஜென்ரலாக யாருமே அடுத்தவங்களை பாராட்டி பேச மாட்டாங்க, பாராட்டவே மாட்டாங்க. அவங்க உண்மையிலே நல்லா பண்ணாலும் பாராட்ட மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் இங்கே பார்க்கலாம், விதுரர் ஒருத்தர் பற்றியும் பேசும்பொழுது பாராட்டுறார். யுதிஷ்டர் பற்றி, அர்ஜுனா, குந்தி மகாராணி, பீமா, ஒருத்தரையும் பற்றி பாராட்டுறார். அண்ட் அவங்க எல்லாரும் டிவோட்டிஸ், பியூர் டிவோட்டிஸ். ஸோ எப்போ ஒருத்தர் பியூர் டிவோட்டி பாராட்டுறாங்களோ அப்போ தான் அவங்க சுத்தமாவாங்க. இல்லை அவங்க சுத்தமாலாம் ஆக முடியாது. இந்த பொறாமைங்கிற சீக்கிரம் வெளியே போகாது, இம்பாசிபிள். ஈவன் ஜென்ரலி ஒரு ப்ரேயர் பண்ணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கூட
ஆக்சுவலி சாஸ்திரம் பிரகாரம் நேராக போய் பகவான்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான். ஃபஸ்ட்டு பகவானை புகழ்வாங்க, புகழ்ந்ததுக்கப்புறம் தான் கேட்பாங்க. அதுதான் கிராமர். அப்படின்னா ஒரு பிரார்த்தனைக்கான ஒரு கிராமர். ஆக்சுவலி நேராக பகவான்ட்டு போய் எனக்கு அது கூட இது கூட கேட்குறது கரெக்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு பகவானை புகழ்வாங்க. நீங்கள் அர்ஜுனர் கூட பகவத்கீதையில் பேசும்போது அச்சுதா புகழ்வார், அப்புறம் பேசுவார். மதுசூதனரே அப்புறம் தான் பேசுவார். ஃபஸ்ட்டு புகழ்வாங்க, அப்புறம் தான் கேட்பாங்க. அதுதான் சரியான வழி. பிரபுபா கூட எழுதியிருக்கார் சில இடத்துல, ஜஸ்ட்டு கிருஷ்ணாட்ட போய் ஓ சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் அப்படின்னா புரியுது இல்லையா, சுப்ரீம் சொல்லிட்டு I'm ஜஸ்ட் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னாலே போதும் அப்படின்பார். ஸோ அந்த புகழ்றதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். சும்மா ஃபோன் எடுத்து அவங்கள பற்றி இவங்கள பற்றி அப்படி இப்படி பேசுகிறாங்க, இட்ஸ் நாட் ரைட். ஸோ இங்கே பார்க்கலாம் விதுரரோட பிஹேவியர் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருமே திட்டுற மாதிரியே வராது. ஈவன் திருத்தராஷ்டிரனை பற்றி பேசும்போது கூட திட்டுற மாதிரியே வராது. பாவம் இப்படி ஆயிட்டாரே அப்படி தான் பேசுகிறத தவிர திட்டுற மாதிரி எங்கேயும் வராது. ஸோ அப்போ விதுரா ஸோ பியூர் டிவோட்டி, அவங்களால இப்படி பேச முடியாது. போன வாரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ அந்த பொறாமைங்கிறது உள்ளே நமக்கு இருக்கோ நல் விஷயம் உள்ளே போகாது. தட்ஸ் இம்பாசிபிள். நல் விஷயமே உள்ளே போகாது. யோகமாயா சமாவிருத்தா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒருத்தர் சொல்வார். யோகமாயா அப்படிங்கிற ஒரு யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் போட்டுருவார், நல் விஷயம் உள்ளே போகாது. ஏன்னா இது கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனர் பார்த்து, உனக்கு என் மேலே பொறாமை இல்லாதனால இந்த அறிவு தரேன் அப்படின்றார். அப்படி தான் சொல்லுவார் கிருஷ்ணா. அப்போ அந்த பொறாமை நமக்கு இருக்கிற வரைக்கும் நல் விஷயம் உள்ளே போகாது. யாராவது சொன்னாலும் போகாது, இம்பாசிபிள். ஈவன் பாகவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் ஸ்லோகா பாகவத்திலே அவர் எழுதுவார், இந்த பொறாமை இல்லாதவங்களுக்கு தான் இது ஏறும். நிர்மத்சரானாம் சொல்லுவார், தர்மத்தை அப்ரோச்சித்த பாய்த்தோ பியூட்டிஃபுல். ஏன்னா பக்தி ரசாமிர்த் சிந்து அதில் படிக்கும் பொழுது உலகத்தில் பொறாமை மட்டும்தான் கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ண முடியாது. ஈவன் கோபம் கூட யூஸ் பண்ணலாம், போட்டி கூட யூஸ் பண்ணலாம். பொறாமை மட்டும் கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ண முடியாது, இம்பாசிபிள். ஸோ நமக்குள்ளே அந்த பொறாமை இருக்கிற வரைக்கும் இந்த நல் விஷயம் உள்ளே போகாது. ஸோ இந்த 36வது ஸ்லோகா, இன்னைக்கு முதல் ஸ்லோகத்தில் விதுரா யுதிஷ்டர் பற்றி புகழ்கிறார். அவர் தர்மத்தை கடைபிடிக்கிறவன்னு கொடுக்குறார். ஸோ அது வேதத்தில் இருக்கு, தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா அப்படின்னு வேதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிரபுபாத் இது ஒரு லெக்சரில் பேசுகிறார். தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா, யார் தர்மத்தை காப்பாற்றுறாங்களோ அந்த தர்மம் இவனை காப்பாற்றிடும். நம்ம ஜஸ்ட்டு என்ன தான் நடக்கட்டும், தர்மத்தை விட்டு நான் விலக மாட்டேன். எனக்கு பகவத்கீதா பாகவதம் தான், இது நான் விட முடியாது. இது பிரின்சிபிள். பிரின்சிபிள்னா கொள்கை. அப்படின்னா மேபி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நான் சாண்டிங் பண்ணி ஆகணும், கிருஷ்ணர் சொன்னபடி நான் கேட்பேன். அது என்னோடய பிரின்சிபிள்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. மேபி என்னை கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாம், என் குழந்தையாகவும் இருக்கலாம், அவங்களோட நான் எல்லாமே பண்ணுவேன். பட் எனக்குன்னு ஒரு பிரின்சிபிள் இருக்குது, அதில் விட்டு கொடுக்க முடியாது. வேறு எங்கேயாவது கூட காம்ப்ரமைஸ் ஆகலாம், அந்த கொள்கைங்கிறதுல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நீங்கள் யுதிஷ்டிரர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாழ்வார். அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அது மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும்னு இருக்கார், அவர் கடைபிடிச்சார் கூட. ஸோ கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்கிறார், யார் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாந்தி கிடைக்கும்னு டிக்ளேர் பண்ணிட்டார். பகவத்கீதையில் இருக்கு. தர்மாத்மா சொல்கிறார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி அதிகச்சதி. தர்மாத்மாவுக்கு தான் சாந்தி கிடைக்கும்னு கிருஷ்ணா டிக்ளேர் பண்ணுறார். ஸோ இங்கே யுதிஷ்டிரா அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறார். அந்த ஸ்லோகத்தில் வருது, கிருஷ்ணரும் அர்ஜுனும் 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அவரை. அப்படி தான் வருது ஸ்லோகத்தில். இப்போ ஒருத்தர் உண்மையிலேயே
பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்க ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது நோ டவுட் அபவுட் இட். எனக்கு யாரும் இல்லையே, நான் தனியாக இருக்கனே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்குறாங்கனாலே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நோ டவுட். நம்ம பாதுகாப்புனா 2 பேரும் கூடவே உட்காந்துருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் நடக்கலாம். பட் கிருஷ்ணரோட பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஈவன் கிருஷ்ணா பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கார், கௌந்தேயா பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணஷதி, என் பக்தனுக்கு ஒன்றும் ஆகாது அர்ஜுனா, கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ யுதிஷ்டர் மகாராஜ் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல்ஸ், அந்த கொள்கை விட்டு அவர் எங்கேயுமே கொஞ்சம் கூட டீவியேட் ஆகலை. அதனால தான் கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டார், உன்னைத்தான் நான் ராஜா ஆக்க போகிறேன். அது கிருஷ்ணா முடிவு எடுத்துட்டார், இன்னும் ராஜா ஆக்கிற நான் பண்ணுவேன். கூடவே இருந்து எல்லாம் பண்ணார். அப்போ இட்ஸ் ட்ரூ. மேபி நம்ம லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வரும், வராமலாம் இருக்காது, கண்டிப்பாக வரும். இன்ஃபேக்ட் இந்த உடல் விடுற வரைக்கும் நமக்கு சேலஞ்சஸ் வரும், அதெல்லாம் வராமல் இருக்காது. பட் பகவான் கிருஷ்ணரோட நாமா சொல்லிக்கிட்டு பகவத்கீதையில் இருக்கிற மாதிரி நம்ம கடைபிடிக்கும் பொழுது அந்த ப்ரொடெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் பீமனை பற்றியும் பேசுகிறார். தென் அர்ஜுனா, பீமா அர்ஜுனர் பார்த்தீங்கன்னா ஈவன் லார்ட் சிவா கூட அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறார். இன்னும் மகாபாரத்தில் வரும். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணும் பொழுது எல்லாத்தோட ஹெல்ப்பும் கிடைக்கும். இந்த உலகத்தில் அத்தனை பேர் ஹெல்ப்பும் கிடைக்கும், நோ டவுட். இட்ஸ் நாட் தட் கிருஷ்ணா சரணாகதி பண்ணும்போது கிருஷ்ணன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவார்லாம் கிடையாது, 33 கோடி தேவர்கள் ஹெல்ப்பும் கிடைக்கும். நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனாவுக்கு பல பேர் ஹெல்ப்பு கிடைக்கும். இந்திரன் வந்து ஹெல்ப் பண்ணுவார், சிவபெருமான் ஹெல்ப் பண்ணுவார், அம்மன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னும் இந்திரன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ மகாபாரதம் பண்ணி பெரிய லிஸ்ட்டு வரும். அக்னி தேவன் வந்து ஹெல்ப் பண்ணுவார், ஹனுமான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ மேனி, ஒருத்தர் கிடையாது. ஆக்சுவலி கிருஷ்ணா எல்லாம் போதும், கிருஷ்ணர் மட்டுமே போதும். பட் ஒருத்தர் டிவோட்டி, கிருஷ்ணா டிவோட்டி அப்படிங்கும் பொழுது தேவரும் அவர் மேலே ஒரு அக்கறை காட்டுவான். இட்ஸ் ட்ரூ. அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதையில் மாமேக்கம் சரணம் ரஜாங்கிறார். அப்போ ஒருத்தர் சிம்பிளி சேன் பண்ணிட்டு இருந்தாலே எல்லாத்தோட அனுகிரகம் கிடைக்கும். இட்ஸ் நாட் தட் நான் ஒரு தேவர் கோயிலுக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒன் சென்ஸ் போகணுன்னு அவசியம் இல்லை, பட் அவங்களோட ஹெல்ப் கிடைச்சிடும். அப்போ ஒருத்தர் கிருஷ்ணா டிவோட்டி அப்படின்னாலே எல்லாரும் பார்த்துக்குவாங்க, எவ்ரி ஒன். ஸோ இங்கே பார்க்கலாம், அர்ஜுனர் வந்து அந்த லார்ட் சிவா அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணதால் பசுபதி அஸ்திரம் கொடுக்குறார். எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் எதிரி கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுவும் நடக்கும். மகாபாரதத்தில் நீங்கள் பார்க்கலாம், சல்யன் இருக்கிறது ஆப்போசிட் சைடில், ஆனால் அவரும் ஹெல்ப் பண்ணுவார் இவங்க ஜெயிக்கிறதுக்கு. ஈவன் பீஷ்மா துரோணா இன்னும் ஆப்போசிட் சைடில் இருக்காங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நீ ஜெயிக்கணும். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். அப்போது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறா இல்லையா, மன்மனா பவ மத் பக்தோ. கிருஷ்ணா டிவோட், ஏன் கிருஷ்ணரே சொல்கிற என் பக்தனாகன்னு சொல்கிறாருன்னா அவருக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும், நாட் அவுட். அந்த ஆத்மா வந்து இஸ் டேக்கன் கேர் ஆஃப். அப்போது நாம் ஹரிநாம சொன்னோம்னா நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது. ஈவன் நம்ம குழந்தைங்களாக இருக்கலாம், கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களும் ஹரே கிருஷ்ணா சொன்னால் போதும், தட்ஸ் எனஃப். நான் வந்து நிறையா சொத்து சேர்த்து என் குழந்தைக்கு கொடுத்தா தான் நல்லது, அதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் கிடையாது, அது போய் அது உண்மை கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஹரே கிருஷ்ணா சொன்னால் போதும். அவங்க எங்கே இருந்தாலும் ஹரிநாமா சொல்லிவிட்டு பகவத்கீதை படித்தாங்கன்னா அந்த ஆத்மா இஸ் டேக்கன் கேர், அது கிருஷ்ணா பார்த்துக்குவார். உண்மையை சொல்லப்போனால் நாம் ஒன்றும் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றவே முடியாது, தட்ஸ் இம்பாசிபிள். நம்ம ஒன்றும் காப்பாற்ற முடியாது, அவங்க நம்மளை காப்பாற்ற முடியாது. பட் ஒருத்தரும் நாம சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்கவுங்களும் பாதுகாப்பு கிடைச்சிடும். இது பிரபுபாத் பல இடத்துல இது கொடுத்துருக்கார். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விதுரா,
நகுல சகாதேவை பற்றியும் கேட்குறாரு. ஸோ வெரி பியூட்டிஃபுல். அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க. ஸோ யுதிஷ்டர் மகாராஜ் அஃப்கோர்ஸ் அவர் கூட பிறந்தவங்க அர்ஜுனா பீமா. அவங்க 2 பேரும் சின்னம்மாக்கு பிறந்தவங்க. பட் சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. மகாபாரதம் படிக்கும்போது அவ்வளோதான் பார்த்துக்குறான். அவங்க சித்தியோட குழந்தைங்க அப்படியெல்லாம் அவர் பார்க்கல. பிரபுப்பா அந்த ஸ்லோகத்தில் வருது ஐலிட், என்ன இந்த ஐலிட் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டார். ஸோ இது யக்ஷன் கதையில் கூட வருது. யுதிஷ்டரோட கேரக்டர் அந்த யக்ஷா பிரஷ்னான்னு சொல்லுவாங்க. யுதிஷ்டருக்கும் யக்ஷருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். மேபி அ லாங் ஸ்டோரி. ஆக்சுவலி நீங்கள் தெரியும், பாண்டவாஸ் 4 பேருமே ஆல்மோஸ்ட் இறந்துருவாங்க. இவர் மட்டும்தான் உயிரோடு இருப்பார். அந்த யக்ஷ பிரஷ்னா கேட்கும்போது கடைசி கேள்வி கேட்பார், தம்பியெல்லாம் செத்து போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் உயிரோடு கொடுக்குறேன், யார் வேணும் கேட்டுக்கோ. அப்போ அவர் நக்குலாக தான் கேட்பார். பீமனும் கேட்பார், அர்ஜுனன் கேட்க மாட்டார். நக்குலும் தான் உயிரோடு வேணும் கேட்பார். அப்போ யக்ஷா கேட்பார், ஏன் நீ பீமனை கேட்கல, அர்ஜுனை கேட்கல, உன் தம்பி தானே, சொந்த தம்பி. நக்குலா சதேவன் சித்தி பசங்க, ஏன் நீ அவங்கள கேட்குறம்போது அவர் சொல்கிறார், அவங்க ரேஸ்னா அவங்க பரம்பரை, மத்ரியோட பரம்பரையும் வரணும். மத்ரிக்கு ஒரு பரம்பரை கண்டினியூ ஆகணும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கேன், அவங்க பரம்பரை கண்டினியூ ஆகாதுல்ல, அதனால கொடுங்க கேட்பார். வாரிசு, ரைட், நல்லா தேங்க்ஸ். அந்த வாரிசு வரணும். கேட்டோம்னா ஷாக் ஆவார், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஸோ அர்ஜுனா பீமா இன்னும் எல்லாத்தையும் உயிரோடு கொடுப்பார். ஸோ யுதிஷ்டர கேரக்டர் நாட் ஆர்டினரி. ஏன் கிருஷ்ணா சூஸ் பண்ணுறாருன்னா சச் அ வண்டர்ஃபுல் பியூர் டிவோட்டி. அவருக்கு இந்த பொறாமைங்கிறதே கிடையாது, 0. அதனால தான் கிருஷ்ணா டிசைட்ஸ் நீ தான் கிங்காக இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாதம் கொடுத்துருக்கார். அந்த பாண்டவாஸ், அந்த அர்ஜுனா பீமான் யுதிஷ்டரா, இவங்க 2 பேர்த்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி குந்தி பற்றி பேசும்போது கூட ரொம்ப அவர் சொல்கிறார், குந்திக்கு அவ்வளோ கஷ்டம், பட் இருந்தாலும் எல்லாமே தாங்கிக்கிட்டாங்க. அண்ட் குந்தி எப்பேற்பட்டவங்கன்னா, ஈவன் மாதிரி ஆக்சுவலி பாண்டு இறந்த உடனே குந்தி தான் அந்த சத்தி பண்ணிக்கு ரெடி ஆவாங்க. சத்தின்னா தெரியும் இல்லையா? ஆக்சுவலி குந்தி தான் ரெடி ஆவாங்க. மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் அதை பண்ண வேணாம், நான் பண்ணுறேன். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பொறாமை கிடையாது, எனக்கு அது இருக்கும்பாங்க. மாதிரி சொல்லுவாங்க, நான் ஒரு வேளை இறந்தாலும் என் பசங்க உங்கள் பசங்க நீங்கள் வளர்த்துவீங்க, ஆனால் நான் உங்கள் பசங்க என் பசங்க வளர்த்த மாட்டேன். ஸோ நான் ஏறிடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பியூட்டிஃபுல் கேரக்டர் குந்தி, ஆர்டினரி கிடையாது. ஏன்னா குந்தி அவங்களும் பியூர் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு என்னன்னு சொல்கிறது, பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க சேஸ்டிட்டி, ஐ திங்க் இன்னொரு இடத்துல வருது, இன்றைக்கி படித்தாங்க, அதுவும் வருது. குந்தி சேஸ்டிட்டினா கற்பு கரிசி. ஸோ இது வேதத்துலேயும் இருக்குது. ஜென்ரலி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியை தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால சந்நியாசம் அப்படிங்கிறது ஜென்ரலி ஆண்களுக்கு தான் ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஆக்சுவலி பெண்களுக்கு சந்நியாசம்னு ஒன்று கிடையாது, அவங்களுக்கு சேஸ்டிட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்படின்னா கற்பு கரிசி. ஆக்சுவலி பெண் அந்த சேஸ்டிட்டி இருந்தாலே போதும், அது ஒரு குணா போதும். அவங்களுக்கு சந்நியாசமெல்லாம் நாட் நீடட். அது காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. ஒரு பெண் ஜஸ்ட்டு சேஸ்டிட்டி மெயின்டைன் பண்ணாலே, அதுவும் பகவான் நினச்சிட்டு பண்ணாங்க வைங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஈவன் பகவான் நினைக்கல, ஜஸ்ட்டு சேஸ்டிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணாலே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இட்ஸ் அ மினிமம். அதுவும் கிருஷ்ணர் நினச்சிட்டு சேஸ்டிட்டி இருக்கும்போது வைகுண்டாவே போவாங்க, கோலோக விருந்தாவனே போகலாம். ஸோ ஒரு பெண்ணுக்கு வேறு எதுவும் கொடுக்கப்படலை வேதத்தில், ஜஸ்ட் கற்பு கரிசி இருந்தால் போகும். அப்படின்னா
ஈவன் மென்டலி மன ரீதியாக கூட இன்னொரு ஆணை நினைக்கக்கூடாது. த சேம் வே ஆண்களுக்கு அது மாதிரி இந்த பிரம்மச்சரியா, ஆண்களுக்கு பிரம்மச்சரியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு அதுதான் மெயினாக பேசப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு பல நல்லது நடக்கும் ஆண்களுக்கு. ஈவன் மேரிட் ஆனாலும் சரி என்னாலும் சரி இந்த பிரம்மச்சரியை மெயின்டைன் பண்ணும்பொழுது பல நல்லது நடக்கும். ஸோ இது 2 ஆஸ்பெக்ட் நம்ம வேதத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. பிரபுபாத் நிறைய இடத்துல இது எழுதியிருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இந்த 2 ஆஸ்பெக்டை பேச மாட்டாங்க. பிரம்மச்சரியை பற்றியோ பெண்களுக்கு சேஸ்டிட்டி முக்கியங்கிறது எங்கேயுமே பேசப்படலை. அதனால தான் கலியுகா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போய்ட்டுருக்கும். பெண்களுக்கு சேஸ்டிட்டி கடைப்பிடிக்க முடியாது, ஆண்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்குமா போயிடும். அப்போ என்ன அழிவாங்க. இன்னும் என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி ஒரு புக் இருக்குது, தமிழ் அந்த புக் இல்லை, இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, தி ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. தமிழ் இல்லைன்னு நினைக்கிறனால ரொம்ப பியூட்டிஃபுல் புக். அதெல்லாம் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் போது ஆண்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிடுவாங்க, வெரி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படி அவங்க சேஸ்டிட்டி கடைபிடிச்சாலே பெண் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பான். ஆனால் அது இல்லைங்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ சில பிரபுபாத் இது நிறைய இடத்துல பேசியிருக்காரு, ரொம்ப முக்கியம் அது. ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் பகவான் கீ ஜெய், சில பிரபுபாத் கீ ஜெய். ஸோ குந்தி ரொம்ப சேஸ்ட், ரொம்ப பியூராக இருந்தாங்க. பசங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும். நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா தெரியும். அதனாலே அவங்க அந்த சேஸ்டிட்டி இருக்கிறதுனாலே அவங்கள எல்லாம் பாதுகாப்பும் கிடச்சிது. சும்மாலாம் கிடையாது, அவ்வளோ பாதுகாப்பு கிடச்சிது. விதுரர் காப்பாற்றிக்கிட்டே இருந்தார், பீஷ்மர் காப்பாற்றிக்கிட்டே இருந்தார், பகவான் அஃப்கோர்ஸ் காப்பாற்றிட்டு இருந்தார். அப்போ இந்த பெண்களுக்கு சேஸ்டிட்டி, பசங்களுக்கு பிரம்மச்சரியங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அது ஆக்சுவலி நம்ம சொல்லி கொடுக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி சொன்னபடி ஸ்கூல் காலேஜில் இந்த பாயிண்ட்டே பேச மாட்டான், எங்கேயுமே பேச மாட்டான். இன்ஃபேக்ட் கலியுகா எப்படி இருக்குன்னா, இந்த 2 தொலைக்கிற மாதிரி தான் கலியுகா டிசைன் இருக்கும். இந்த சேஸ்டிட்டியும் பிரம்மச்சரியம் தொலைக்கிற மாதிரி தான் டிசைன் இருக்குது. அப்போ ஓன்லிவே பகவான் நாம ஸ்ட்ராங்காக சொல்ல தான் இதை மெயின்டைன் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது எக்ஸாகரேஷன் கிடையாது. அதனால மகாபாரதத்தில் இந்த நல்ல தமயந்தி ஸ்டோரி ஸோ பியூட்டிஃபுல். அது நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த தமயந்திக்கு தனியாக காட்டில் இருப்பாங்க, உடம்புலையும் ஒழுங்காக துணி இருக்காது, அவனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஒன்றும் மோசமாக எதுவும் நடக்காது. த ரீசன் அவங்க சேஸ்டிட்டி தான். அதனால தான் தமயந்திக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, பகவான் அனுகிரகம் அது. ஏன்னா அந்த சேஸ்டிட்டி ஸோ இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அது யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறதில்ல. பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். அண்ட் நெக்ஸ்ட் 41வது ஸ்லோகத்தில் விதுரா அவர் உண்மையிலே திருத்தராஷ்டனுக்காக அவர் கவலைப்படுறார். ஸோ இன்னைக்கு காலையில் கூட ஜென்ரலாக பாட்டு பாடும்போது நித்யானந்த பிரபு பாடும்பொழுது பரதுக்க துக்கின்னு பாடுவாங்க. அடுத்தவங்களோட துக்கத்தை பார்த்து இவர் கவலைப்படுவார் நித்யானந்த பிரபு. ஈவன் பியூர் டிவோட்டிஸ் அப்படி தான். ஸோ விதுரரே இங்கே அந்த ஸ்லோகத்திலே வருது, அவரை பற்றி அவரை நான் காப்பாற்றணும், அவர் நல்லா இருக்கும்னு நினச்சேன், என்னையே வீட்டு விட்டு துரத்திட்டானுங்க அப்படியே சொல்கிறார். அதில் அவர் உண்மையிலே நல்லது நினைக்கிறார் திருத்தராஷ்டனுக்கு, அவங்க குடும்பத்துக்கு. ஆனால் வீட்டு விட்டு துரத்திட்டான். பட் விதுரா பியூர் டிவோட்டினால தான் அவருக்கு எத்தனையோ அவமானங்கள் நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் பார்க்குறாரு அவர். இது எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஓன்லி பியூர் டிவோட்டினால் மட்டும்தான் என்ன தான் நெகட்டிவிட்டிலையும் ஒரு பாசிட்டிவிட்டி பார்ப்பாங்க. அது பிரபுபாத் ரொம்ப அழகாக விளக்கி எழுதியிருக்கார். ஸோ அப்போ உண்மை என்னென்னா, ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆக்சுவலி நல்லது தான் நடக்கும். சில பேர் கேள்வி கேட்கலாம், வித்ரா பியூர் டிவோட்டி, அப்போ ஏன் சபையில் ஒரு அவமானம் நடக்கணும்? எல்லாமே கிருஷ்ணா தெரிஞ்சு தான் நடக்குது.
அப்போ அவருக்கு ஏன் இது கிருஷ்ணா நடக்க விடுறாருன்னா, கிருஷ்ணாவுக்கு பெரிய பிளான் இருக்குது. சும்மால எதுவும் நடக்காது. கிருஷ்ணாவுக்கு ஒரு பிளான், விதுரை அங்கேருந்து வெளியே ஏற்றணும். ஏன்னா விதுரை அங்கே இருந்தால் பாண்டவர் ஜெயிக்க முடியாது. அது வேறு ஒன்று இருக்குது. அண்ட் ஒன்று விதுரா உத்தவர் பார்க்கணும், மைத்ரேயரை பார்க்கணும். அப்போ தான் பல விஷயங்கள் பாகவத்துலேருந்து வெளியே வருமே. ஸோ கிருஷ்ணரோட பிளான் நமக்கு புரியாது. ஏன் விதுரருக்கு இது நடக்குது? அந்த கடைசி ஸ்லோகத்தில் கூட வருது, பிரபுபாத் அழகாக எழுதுறார். திரௌபதிக்கு பல விதமான அவமானங்கள், பாண்டவாஸ்க்கு அவமானங்கள். அப்போ ஏன் கிருஷ்ணர் சும்மா இருந்தார்? அவர் பார்க்குறது சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு, அவனும் சும்மா கிடையாது. அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. அப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் டெய்லி பகவத்கீதை படிக்கிறேன், நான் ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன், எனக்கே இது நடக்குது. அந்த கேள்வி நாம் கேட்கக்கூடாது. திரௌபதியே கேட்கல. திரௌபதிக்கு அவ்வளோ பெரிய அவமானம், விதுரருக்கு அவ்வளோ பெரிய அவமானம், அவங்களே அந்த கேள்வி கேட்கல. ஜஸ்ட் அமைதியாக தான் இருந்தாங்க. ஏன்னா அமைதியாக இருக்கணும்னு பிரம்மா கூட ஒரு இடத்துல சொல்கிறார். ஐ திங்க் 10th cantoல வரும், தத்தே அனுகம்பம் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. அந்த பிரம்மா கூட சொல்கிறார், விததன் நமஸ்தே அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமஸ்தே. கிருஷ்ணாவுக்கு ஜஸ்ட் சிம்பிளி எதுவும் சொல்லாமல் நாமா சொல்லிவிட்டு கிருஷ்ணர் சொன்னபடி கேட்டால் போதுமாமா. இது பிரம்மா சொல்கிறார். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. அந்த ஸ்லோகா தான் மேபி நெக்ஸ்ட் வீக் தவத்தர் பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் அந்த ஸ்லோகா தான் பேச போகிறாருங்க. அதனால் அது ரொம்ப டீட்டெயில் பேசலை. ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகா. சில பிரபுபாத் அந்த ஸ்லோகா நிறைய இடத்துல ரெஃபரன்ஸாக கொடுப்பார். என்ன கஷ்டம் வந்தாலும் புலம்பக்கூடாதாம். இது பிரம்மாவும் புலம்பவே கூடாதான். எனக்கு ஏன் இது நடக்குது? என்னமோ நம்மளாம் பியூர் டிவோட்டி மாதிரி குதிச்ச மாதிரி நாம் அப்படின்னு நினச்சக்கூடாது. ஏன்னா விதுரா எங்கெல்லாம் யாருமே அமைதியாக தான் இருந்தாங்க. ஜஸ்ட் கெப்ட் குவைட். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் கிருஷ்ணாவுக்கு ஒரு பிளான் இருக்கும். அவர் டிவோட்டிக்கு ஒரு பிளான் போட்டுருவார். அது நமக்கு புரியாது. அந்த ஸ்லோகத்திலே அதில் வருது, யூனோ ஐ திங்க் 42 இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. பிறர் அறியாமல் உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்த நான் இதை கண்டு ஆச்சரியப்படுகிறேன். இந்த ஜட உலக மனிதனின் செயல்களைப் போலவே காணப்படும் பரமபுருஷரின் செயல்கள் மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. அதுதான் bewildered. கிருஷ்ணரோட செயல்கள் குழப்பமாக இருக்கும். எனக்கு ஏங்க இதெல்லாம் நடக்குது? நான் யாருக்குமே கெடுதல் பண்ணல, நான் சாஸ்திரம் பிரகாரம் வாழ்கிறேன், எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்களோ ஜஸ்ட் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அது கிருஷ்ணாவுக்கு ஒரு பிளான் இருக்கும். பட் நமக்கு அந்த பொறுமையும் வேணும். அந்த பொறுமை வெரி இம்பார்ட்டண்ட். கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்கிறார், தாம் திதிக்ஷஸ்வ பாரதா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிம்பார். ஸோ நீங்கள் பார்க்கலாம், பாண்டவாஸ் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாங்க. ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. எல்லோரும் குந்தி மகாராணி ஆட்டம் எல்லாம் பொறுமையாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த டிவோஷன், கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணால் தான் அந்த பொறுமை வரும். எல்லாம் வராது. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கலாம் பொறுமையாக இருக்கணும்னு, நம்ம வராது. ஓன்லி பை சாண்டிங் ஹரிநாமா தன் ஆச்சாரியன் சொன்னபடி வாழும்பொழுது அந்த பொறுமை வரும். இன்ஃபேக்ட் அந்த பொருளுரை பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். விதுரா பொறுமையாகவும் இருந்தார். அதனால் அவர் பிரபுபாத் எழுதுகிறார், அவர் கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணார். ஃப்ரீடம்னா அவர் சுதந்திரம், த ரியல் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இண்டிபெண்டன்ஸ்னு பேசுகிறாங்க. பட் உண்மையில் ரியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணா மேலே டிபெண்ட்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க இண்டிபெண்ட்டாக வாழ்வாங்க. அப்படி தான் நடக்கும். கிருஷ்ணா மேலே எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி வாழும் பொழுது நாம் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னென்னா எனக்கு எதுவும் வேண்டாம். அது பெரிய ஃப்ரீடம். அது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உண்மையிலே சொல்லுவோம். அதுதான் ஃப்ரீடம். வேணும்னு நினச்சின்னா ஃப்ரீடம் போயிடும். யார் வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு எதுவும் வேண்டாம், ஐம் ஜஸ்ட் ஹாப்பி, கிருஷ்ண ஸ்மரணத்தில் இருக்கேன், எனக்கு அது போதும், வேறு எதுவும் வேண்டான்னு யார் சொல்கிறாங்களோ த ரியல் ஃப்ரீடம்
ரியல் இண்டிபெண்டன்ஸ் அங்கே தான் கிடைக்கும். ஸோ அது விதுரரே சொல்கிறார். அவர் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டார், யாருமே அவரை கண்டுபிடிக்க முடியல. அவர் ஜஸ்ட் கிருஷ்ண ஸ்மரணத்திலே இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவர். இது ஆக்சுவலி எல்லாருக்கும் பாசிபிள். அப்போது அது கிருஷ்ணர் சொல்கிறபடி மாமேக்கம் சரணம் ரஜா சொல்கிறார் இல்லையா, எனக்கு கிருஷ்ணா மட்டும்தான் வேணும், மட்டும்தான். ஓகே, ஓன்லி கிருஷ்ணா, ஓன்லி கிருஷ்ணான்னு தான் சொல்லணும். எனக்கு கிருஷ்ணாவில் முன்னோர் ஏதாவது வேணும்னா போச்சு, இஸ்கான். கிருஷ்ணா மட்டும்தான் வேணும்னு சொல்லும் பொழுது தான் நம்ம உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்ம யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். என் ஹஸ்பண்ட் இது சொன்னார், ஒய்ஃப் இது சொன்னாங்க, கூட பிறந்தவங்க இது சொன்னாங்க, என் பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், இதெல்லாம் வராது. இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு லெவலுக்கு போயிடும். விதுரராட்டும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறமாக இருக்கும். இது பாகவத்தில் பேசப்படுது. இது நாரதரை டைரெக்டாக சித்திரகேத்துட்டு அது பேசுகிறார். இது பிக் ஸ்டோரி, நீங்கள் படித்து பார்க்கலாம். சித்திரகேது அவங்க மகன் இறந்துடுவார். அப்போ நாரதர் பேச ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது சித்திரகேத்து அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வரும். நாரதர் சொன்னபடி கேட்டோன்னு அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கை மாறும், கம்ப்ளீட்டாக மாறிடும். அது மாதிரி நமக்கும் மாறும். இந்த உலகமே டெம்பரரி, அது நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆக்சுவல் புரியாது. அது உண்மையிலே புரியும் பொழுது இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடும். நம்ம சுதந்திரமாக வாழலாம். மேபி என் சுற்றி பல பேர் இருக்கலாம், அவங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கலாம். ஈவன் தென் நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக வாழலாம். இந்த ஃப்ரீடம் உள்ளே இருக்கும். அது ஆத்மா தான் அதை என்ஜாய் பண்ணும். ஸோ எப்போ நான் கிருஷ்ணா தவிர இன்னொரு பொருள் வேணும்னு நினைக்கிறேன்னா இட்ஸ் கான் கேஸ், அடி வாங்கிடுவோம். இந்த முக்குனா சும்மாலாம் இருக்காது, அடிச்சு தூக்கிடும். ஸோ இங்கே ரொம்ப பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். விதுரா அந்த வீட்டு விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா கிருஷ்ண கதா கேட்டுக்கிட்டு கிருஷ்ண ஸ்மரணத்திலே இருக்கார். ஸோ நோ வரிஸ் அப்படின்னு அமைதியாக இருந்தார். தென் இந்த லாஸ்ட் லோக்கா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், யுத்தமே ஆரம்பிக்கலை அப்போ சொன்னால் பீஷ்மரை கொண்டுட்டேன், துரோணரை கொண்டுட்டேன், கர்ணனை கொண்டுட்டேன், நீ சும்மா போய் சண்டை போடு அவ்வளோதான் அப்படிங்கிற. ஈவன் நீ சண்டை போடலின்னு அவன் சாவத்தான் போகிறான். ஏன்னா நான் முடிவு பண்ணிவிட்டு அவன் எல்லாத்தையும் கொல்லணும்னு. நீ சண்டை போட்டு கிரெடிட் எடுத்துக்கோ. ஸோ இன்றைக்கும் பார்த்தோம்னா மகாபாரத்தோட ஹீரோ அர்ஜுனான்னு தான் சொல்லுவாங்க. அர்ஜுனர் தான் ஹீரோ, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அஃப்கோர்ஸ். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற நிமித்த மாத்திரம், நீ வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் பண்ணுறது நானுங்கிறார். ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக கிருஷ்ணர் தான் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஆர்கெஸ்ட்ரேட்டர்னா தமிழ் என்ன சொல்லுவோம்? ஆர்கெஸ்ட்ரேட்டர் அதுதானா? எனக்கு தெரியல. அப்படிங்களா? புரியுது அந்த வார்த்தை? கம்ப்ளீட்டாக கிருஷ்ணா தான். ஸ்க்ரீன் பிளே, டைரக்டர், எடிட்டிங்கெல்லாம் அவர் தான், பூரா அவர் தான் பண்ணுவார். ஆனால் தெரியாது. இது மகாபாரத்திலே வரும், மொத்தம் கிருஷ்ணா தான் பண்ணுவார். ஜஸ்ட் எல்லாமே ஒரு பகடக்காய் மாதிரி தான். ஸோ நம்ம சின்சியராக ஹரிநாமா சொல்லும்போது கிருஷ்ணா நம்மளையும் பகடக்காயை யூஸ் பண்ணுவார். அது நமக்கு நல்லது. இல்லைன்னா அவர் யூஸ் பண்ண மாட்டார். கிருஷ்ணர் யூஸ் பண்ண மாட்டார். நான் ரெடி ஆனால் அவர் நம்மளை பகடக்காயை யூஸ் பண்ணுவார். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவார் நமக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் கிருஷ்ணா யூஸ் பண்ணுவார். பட் கிருஷ்ணா சொல்கிறார் அந்த மாதிரி இருங்கிறார். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. ஸோ கிருஷ்ணர் நம்மளை பகடக்காயை யூஸ் பண்ணுறார் அப்படின்னாலே தட்ஸ் எனஃப். நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா தட்ஸ் இட், ஃபுல்ஃபில்ட், எனஃப். பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்லுவார், கிருஷ்ணர் உன்னோட நம்ம சர்வீஸ் நல்லா இருந்துன்னு வைங்க, பிரபுபாத் சொல்கிறார் கிருஷ்ணர் ஸ்மைல் பண்ணுவாராம். அந்த ஒரு ஸ்மைல் போதும், லைஃப் முடிஞ்சது, போதும் எனஃப் அப்படின்பார். இதெல்லாம் நடக்கும், போய் கிடையாது. சம்டைம் கிருஷ்ணா ஸ்மைல் பண்ணுவார், பண்ண மாட்டாலாம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணா சாக்ஷாத் பகவான், ஏதோ கல்லோ அப்படி கிடையாது. பிரதிமா நகி தூ விரஜேந்திர நந்தனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பகவான். அவர் சிரிப்பார்னா சிரிப்பார், சிரிக்க மாட்டார்லாம் கிடையாது. பிரபுபாத் ஜஸ்ட் ஒன் ஸ்மைல் எனஃப். உன்னோட சேவை நல்லா இருந்தால் அவர் சிரிப்பார், உன் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடும், முடிஞ்சது அவ்வளோ, அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ கிருஷ்ணா ரெசிப்ரோகேட் பண்ணுவார். ஆனால் நான் ரெடியாக இருக்கணும், நாம் ரெடியாக இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கேன். தென் கிருஷ்ணா ரெடி.
ஸோ இந்த கலியுகத்தில் சிம்பிளி ஒருத்தர் ஹரிநாமா சொல்லிட்டு இருந்தாலே கிருஷ்ணா யூஸ் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ ஒருத்தர் உண்மையிலே ஹரிநாமா ஒருத்தர் சொல்லும் பொழுது கிருஷ்ணா வில் யூஸ். அது எப்படி யூஸ் பண்ணுவார் நமக்கு தெரியாது, ஆனால் யூஸ் பண்ணிடுவார். நமக்கே தெரியும், நம்ம பகடக்காயாக இருப்போம், நமக்கும் தெரியாது. பட் டெஃபினெட்லி அது நடக்கும். அது நடக்கும்போது நமக்கு நல்லது கூட. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன், ஏன்னா அனதர் கிளாஸ் வேறு இருக்குது. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா தாத் சத். கிருஷ்ணா ஏன் அர்ஜுனா பகவத்கீதா சொன்னாருன்னா அவர் எம்பிஎஸ்எஸ் எல்லாம் கேட்குறது. இப்போ நம்ம எல்லாரும் அதே பகவத்கீதா தான் கேட்குறோம். ஸோ நம்ம அந்த எம்பிஎஸ்எஸ் நம்ம கேட்க தகுந்த அளவு நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா? எஸ் எஸ் கரெக்ட். பகவத்கீதா பூரா நல்லதுதான், ஆனால் எனக்கு என்ன உள்ளே போகுமோ அவ்வளோதான் எனக்கு உள்ளே போகும். நம்மளோட என்வியஸ்னஸ் குறைய தான் அதிகமாக உள்ளே போகும். இல்லை போகாது. அவர் ஓன் செல்ஃப்லேயே இவ்வளோ டெய்லி கேட்குறோம், நம்மளும் ப்ரீச் பண்ணுறோம், ஏன் நம்மளால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற டெவலப்மெண்ட் ஒன்று வருது. ஸோ அப்போ தியரியாக உள்ளே போகிறது இன்னும் உள்ளே போக இருக்காருன்னா நமக்குள்ள எஸ் என்வியஸ்னஸ் இல்லைன்னா மட்டும்தான் உள்ளே போகும். அப்படிதான் கிருஷ்ணர்னு சொல்லியிருக்காரு. எஸ் இப்போ நம்ம அட்லீஸ்ட் இஸ்கான்குள்ள வந்து இதை நம்ம கேட்டு அதாவது ரொம்ப அவுட் ஆஃப் என்வியஸ்னஸ் நம்ம யார் மேலே என்வியஸாக இருக்கோமோ அவங்க க்ளோரிஃபை அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் அது ஓகேவா? உள்ளுக்குள்ள என்வியஸ் இருக்காங்க. டிவோட்டிஸ் சீனியர்ஸ் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. எஸ் தட்ஸ் ட்ரூ. எப்பவுமே அடுத்தவங்களோட சேவா க்ளோரிஃபை பண்ணணும். அது க்ளோரிஃபை பண்ணது என்வியஸ்னஸே போகும். பண்ண மாட்டோம். க்ளோரிஃபைங் வெரி வெரி ஈவன் கிருஷ்ணாவையும் க்ளோரிஃபை பண்ணணும். அப்படி தான் பிரபுபாத் வந்து எழுதியிருக்காரு. கிருஷ்ணாவையும் க்ளோரிஃபை பண்ணிட்டு தான் கேட்கணுமாம்மா. ஆக்சுவலி ஒன் சென்ஸ் கேட்க தேவையில்லை, பிரபுபாத் அது எழுதியிருக்கார். பட் ஜென்ரலி ஏதாவது கேட்குற முன்னாடி ஃபஸ்ட்டு அவரை க்ளோரிஃபை பண்ணணும். சுப்ரீம் பர்சனாலிட்டி. எஸ் கரெக்ட். ஆமாம். ஆக்சுவலி விதுரா துவேஷத்தில் திட்டலை, ஒரு பாசத்தில் திட்டுறார். சம்டைம்ஸ் நம்மளும் நம்ம பையனை திட்டுறோம். நம்ம குழந்தை நம்ம துவேஷத்துலேயோ பொறாமையில் திட்ட மாட்டோம், அவங்க நல்லா இருந்தாக திட்டுறோம். ஸோ ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒரு பொறாமையில் திட்டுறதுக்கு பாசத்தில் திட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மேபி வெளியே பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம். நான் அவங்க மேலே அக்கறையில் திட்டுறேன். ஸோ விதுரா அக்கறையிலும் திட்டுறா, நீ என்ன இப்படியா வாழ்வ நீ. அது துவேஷம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு துவேஷம் கிடையாது. த சேம் வே பியூர் டிவோட்டிக்கு துவேஷம் இருக்காது. ஒரு துவேஷம் இல்லை. எஸ் எஸ் நோ தர்மா இஸ் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் இருக்கு. ஆத்மாவோட தர்மம் என்னன்னா நித்யாரி கிருஷ்ணதாசா யுதிஷ்டிரா அந்த தர்மம் கடைப்பிடிக்கிறார். ஸோ கிருஷ்ணா இஸ் டேக்கிங் கேர். ஸோ கிருஷ்ணா பர்சனலியும் பண்ணுறாரு, அர்ஜுனன் மூலியம் பண்ணுறாரு. ஸோ நமக்கும் ஆக்சுவலி ஒருத்தர் ஹரிநாமா சொல்லும்போது பலவிதமான ஹெல்ப் கிடைக்கும். நாட் அவுட் அபவுட் இட். அவங்கவுங்களோட சரணாகதி தகுந்தாப்பில் ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும். இட்ஸ் நாட் அவுட்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் வந்து அதாவது அந்த செகண்ட் அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க, குட்டி தேவி நீ வந்து எம்பிஎஸ்சினாலும் என் குழந்தைக்கு நல்லா பாத்துக்க, எனக்கு அது இருக்கிறதுனால எனக்கு நான் வந்து அவங்க பசங்க மேல தப்பா எஸ் உங்க ஹை கிளாஸ் பீப்புள் வாழ்ந்துருக்காங்க. நீங்க சொன்ன யுதிஷ்டா வந்து அதனால தான் கிருஷ்ணா இஸ் செலக்டிங். ஸோ பிரபுபாத் பகவத்கீதையில் எழுதியிருக்காரு, பியூர் டிவோட்டி இந்த எல்லா குணங்களும் மேனிஃபெஸ்ட் ஆகிடும். மேனிஃபெஸ்ட் ஆகும் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. அண்ட் பாகவம் ஸ்லோகா இருக்குது, எஸ் அஸ்தி பக்தி பகவதி கிஞ்சனா. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லிக்கிட்டு ஆச்சாரின்னு சொன்னபடி நடக்கும் பொழுது எல்லா நல்குணங்கள் வெளியே வரும். நாட் ஆஃப்டர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் தேர் ப்ரொடெக்டட், அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. எஸ், that's one of the thing. Yes, but devotee அப்படிங்கிறதுனால சேவ் பண்ணப்படுறாங்களா இல்ல மெயின்டைன் திஸ் சாஸ்டிட்டி நாட் பீ devotee என்ன அது எப்படி புரியுது? எப்பவுமே எனக்கு well டிவோட்டினாலே ஆப்வியஸ்லி சேஸ்டிட்டி இன்க்ளூடட். அண்ட் புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் கிருஷ்ணாவுக்கு சரணாதி பண்ணல, அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த சேஸ்டிட்டி ஒரு பெண் மெயின்டைன் பண்ணாலே அட்லீஸ்ட் ஷில் கோ டு சொர்க்கா. ஷி கேனாட் கோ வைகுண்டா, சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போது பெண்ணுக்கு சேஸ்டிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார். அது கண்டிப்பாக இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். த ரீசன் நான் ஏன் ரொம்ப சொல்கிறேன்னா, நானும் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். போன வாரம் விமென்ஸ் டே நடந்தது. ஐ திங்க் லாஸ்ட் சண்டே தாங்க முடியல. எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் பேசுகிறாங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் இண்டிபெண்டன்ஸ் யாருக்குமே கிடையாது எக்ஸப்ட் கிருஷ்ணா. லார்ட் சிவாக்கே கிடையாதுங்கிறான். யாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஐ டோன்ட் மைண்ட், நான் எனக்கு சொல்கிறது வைக்கல. ஐ டிபெண்ட் ஆன் மை ஒய்ஃப், சித்தப்பா சின்னம்மா கூட இருக்கிறவங்க எல்லோரும். ஐ டிபெண்ட் ஆன் தேம். எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது, உண்மையாது. ஐ டிபெண்ட் ஆன் தேம். இது சொல்கிறது வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லோரும் டிபெண்ட் தான். இண்டிபெண்ட்டாக யாராலையும் வாழ முடியாது. ஈவன் அம்பானியாக இருக்கட்டும், எல்லாம் மஸ்காக இருக்கட்டும், இண்டிபெண்ட்டாக வாழ முடியாது. எனக்கு யாரும் தேவையில்லை எப்படி சொல்ல முடியும்? ஒரு சர்வெண்ட் வரலைன்னா இங்கே பிச்சுக்கும். அப்போ நான் சர்வெண்ட் மேலே டிபெண்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த இண்டிபெண்ட்டுங்கிற கான்செப்டே புரியல. ஸோ பிரபுபாத் அழகாக எழுதியிருக்கார், கிருஷ்ணா மேலே எந்தளவு டிபெண்ட்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அந்த இண்டிபெண்ட்டுங்கிற ஆத்மா லெவலில் ஃப்ரீடம் இருக்கும். அது ரொம்ப லைட்டாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை, வி ஆர் ஆல் டிபெண்ட். அது எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும்? அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப பேசுகிறாங்க. அதான் கலியுகா. பி ஆன் யுவர் ஓன். பி ஆன் யுவர் ஓன். நமக்கு எல்லாமே ஒருத்தர் வேணும். ஏன்னா ஆத்மாவோட குணம் என்னென்னா, ஆத்மாவுக்கு ஒரு அசோசியேஷன் வேணும். நம்ம எல்லோரும் அப்படி தான். ஒரு அசோசியேஷன்லாம் நம்மளால் வாழ முடியாது. யாரோ ஒருத்தர் வேணும். நாயாவது மடியில் வச்சு கொஞ்சம் அதோட அசோசியேஷன் அது வேணும் எனக்கு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸுங்கிறது கிருஷ்ணா மேலே டிபெண்ட் ஆனவங்க தான் கிடைக்கும். தாட்ஸ் அ ரியல் இண்டிபெண்டன்ஸ். ஜஸ்ட் மேக்கிங் மணியோ இல்லை பெரிய சம்பாதிச்சிட்டேன், ஐம் இண்டிபெண்ட், எனக்கு யாரும் தேவையில்லை, அதெல்லாம் சரி கிடையாது. இப்போ நான் ப்ராக்டிக்கலாக என்ன பார்க்குறேன்னா, அப்போ வந்து ஜெசிபி வந்து 99% என்ன வந்து ஃபேமிலி கூட தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவங்க பார்க்குற, அவங்க அப்பா, அவங்க பையன், ஹஸ்பண்ட் பையன், இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருந்துச்சு. அதர்வைஸ் தே வில் பி ஜஸ்ட் வித்தின் தி ஹவுஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் டு எல்கேஜி ஒரு கோ எஜுகேஷனில் வளர்ப்பது வந்து, அப்புறம் நிறைய இந்த எக்ஸாம் வந்தால் தான் நிறைய ஜென்ஸ் நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போ நம்ம சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் நாட் அப்போ இருக்கிற மாதிரி அது வீட்டுக்குள்ள இல்லை. அப்போ வந்து நேச்சுரலி ஒரு மேல் ஹஸ்பண்டுக்காக இன்னொரு மேல் வந்து ஏதோ ஒரு சொல்லும் போது அட்ராக்ட் ஆகிறாங்க. மேபி நல்லா படிக்கலாம், நல்லா கிரிக்கெட் விளையாடலாம்,
இப்போ நம்மளே அஜித் விகர் பிடிக்கும், கமல்ஹாசன் பிடிக்கும். Some other male வந்து இப்போ we are exposed to so many males. Same thing with the male to a female exposure இருக்கு. அப்போ இந்த ஸ்டேஜில் சாஸ்டிட்டி வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? வெல், சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்களே கலியுகா ஃபுல் ஆஃப் தோஷா தான். இப்போ இருக்கிற உலகத்தில் வேறு வழி இல்லை, நம்ம ஆப்போசிட் ஜெண்டரோட பேசித்தான் ஆகணும், மூவ் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது தோஷம்தான், அது தோஷா தான். அண்ட் சுகதேவ் கோஸ்வாமி அது சொல்கிறார், இந்த கலியுகத்தில் தோஷம் இருக்கனால கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண நாமா சொல்லிக்கோ, அதுதான் வழி. அப்போ இட்ஸ் ட்ரூ, ஒரு பெண் ஹரிநாமா சொல்லும் பொழுது சேஸ்டிட்டி வரும். தட்ஸ் ட்ரூ. ஈவன் தோ அவன் பல மேல் கூட மூவ் பண்ணலாம், பேசலாம், பட் ஈவன் தேன் ஷீல் பி சேஸ்ட். நோ டவுட் அது நடக்கும், நோ டவுட். அதே மாதிரி ஆண்கள் பிரம்மச்சரியம் மெயின்டைன் பண்ணலாம். ஆ நம்ம அதாவது கிருஷ்ணா சம்டைம்ஸ் we feel we are put in awkward situation. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கிருஷ்ணா இஸ் புட்டிங் மீ, that is good for me only. நான் வந்து அதை எக்ஸ்ட்ராவில் பார்க்கும்போது why is it I put in the situation, என்னை நல்லா வச்சுருக்கலாமே கிருஷ்ணா, நான் நல்லா தானே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தோணுது. ஆனால் என்னை ஒரு பகற்காயை யூஸ் பண்ணி நீ சொல்லி கிருஷ்ணா ஒரு கோல் ஒரு ரூபாக அடிப்பாரு அப்படின்னு சொல்லி so many connections கூட இருக்கலாம். Yeah, that's true actually. அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டோன்னா நான் இப்போ சேவா சாதகா பீரியட்ல என்னால் என்ஜாய் பண்ண முடியும். ஆல்வேஸ் எனக்கு ஒரு ரிமோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ நான் பாவம் என்னை ரிமோர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் Yeah, that is true. ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் இல்லை, மற்ற இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஈவன் பிரம்மா ஆர் இந்திரா, நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் இந்திரா பிரம்மா ஒரு தப்பான காரியம் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம கொஷன் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி பிரம்மா அவர் பகடக்காக இருக்கார், ஏன்னா அவரே ஒரு தப்பு செய்கிற மாதிரி செஞ்சு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, யூ டோன்ட் டூ திஸ். ஸோ ஈவன் தேவர்கள் சம்டைம் புராணங்கள் படிக்கும்போது இப்படி இந்த மாதிரி தப்பு பண்ணலாம், பட் என்னென்னா அவங்க செஞ்சு காட்டுறாங்க, யூ டோன்ட் டூ திஸ். நாம் செய்யக்கூடாது செஞ்சு காட்டுறாங்க, அதனால தான் நம்ம தேவரில் திட்டக்கூடாது. ஏன்னா தேர் ஹை கிளாஸ். இந்திரா, பிரம்மா, ப்ரஹஸ்பதி, சம்டைம்ஸ் அவங்க செய்கிற காரியங்கள் நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் இந்த மாதிரி தப்பு செய்வாங்கன்னா நமக்காக அவங்க அதை செய்கிறாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு பர்சன் வில்லனாக நடிக்கிற மாதிரி. சினிமாவில் தான் வில்லன், மேபி ஒரிஜினல் லைஃப்பில் ஒழுங்காக இருக்கான், அந்த மூவியில் அவன் வில்லன் மாதிரி நடிக்கிறான், பட் ஒரிஜினல் லைஃப் இஸ் குட். ஸோ சம்டைம் நாமளும் கிருஷ்ணா எப்படி யூஸ் பண்ணுவார்னு தெரியாது. We don't know. Yeah. அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்களுக்கு அது தெரியும். அது இப்போ பிரபுபாத் சொல்லியிருக்காரு. Yes, yes. Yeah, that's it actually. Yeah, that is true. பகவத்கீதையில் அந்த வார்த்தை வரும், பிரசன்னீவா அப்படிம்பார் செகண்ட் சாப்டரில். கிருஷ்ணா ஸ்மைலிங். கிருஷ்ணா அர்ஜுன பார் ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னா அர்ஜுனாஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். செகண்ட் சாப்டரில் வரும். Yeah, of course. Yeah, இது பொய் என்ன, இது உண்மை. கிருஷ்ணா கேன் ஸ்மைல், நடக்கும், அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. அது அவங்கவுங்களோட டிவோஷன். அது போகக்கூடாது. சொல்லியிருக்காரு, அது உண்மை. அஃப்கோர்ஸ் அவங்கவுங்களுக்கு அது ரெசிப்ரோகேட். கிருஷ்ணா எல்லாத்துக்கூடையும் ரெசிப்ரோகேட் பண்ணுவார், எவ்ரி லிவிங் என்டிட்டி. தட்ஸ் ட்ரூ. ஹரிநாமா சொல்லும்போது ஜாஸ்தி இருக்கும். தட்ஸ் ட்ரூ. Yeah, that's why Rupa Goswami, our famous shloka Shruti Smriti Purana Adi Pancharatrika Vidimvina,
ஐகாந்திகை ஹரே பக்தி உத்பாத இவ கல்பத்தே. ஸோ நம்மளோட டிவோஷன் பக்திங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி பஞ்சராத்திரா புராணம் எல்லாமே பார்த்து தான் பண்ணணும்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இது பிரபுபாத் ரொம்ப சைத்தன்ய சரிதாமிருதத்தில் எழுதுகிறார். ஏன் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் வேதத்தை நம்புவாங்க, புராணத்தை நம்பாதவங்க இருக்காங்க. பிரபுபாத் சொல்கிற தப்புங்கிறார். வேதம் என்ன சொல்லுதோ அதே தான் புராணமும் சொல்லுது. பட் வேதம் படித்து புரிஞ்சுக்க முடியாதனால புராணங்கள் தேவைப்படுது. பஞ்சம வேதான்னு சொல்லியிருக்கார் மகாபாரதா. பட் ஈவன் தென் பாகவதம் ஒருத்தர் படிக்கலைன்னா இது உண்மை, அவங்க லைஃப்பில் கன்க்ளூஷன் வரவே முடியாது. தட்ஸ் வை பாகவதம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் பாகவதம் படிக்கலைன்னா இது உண்மை, அவங்க லைஃப்பில் ஃபைனலி ராங் டெசிஷன் எடுப்பாங்க. பாகவதம் படித்தா தான் பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்க முடியும், இல்லை எடுக்க முடியாது, இம்பாசிபிள். ஸோ இந்த புராணம் படித்தாகும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாகவத புராணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்ற இத்திஹாசங்கள் வெரி இம்பார்ட்டண்ட். மகாபாரதம் பஞ்சம வேதம் சொல்லப்படுது, தட்ஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம நிறையா கற்றுக்கலாம். தட்ஸ் ட்ரூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஸோ வேறு கொஷன்ஸ்? லாஸ்ட்டு மூவகை பொய் அகங்காரம் சொல்லியிருக்காங்க பிரபு. 3 வகையான பால்சி. யா, நான் படித்தேன், அது எனக்கு தெரியல. ஒரு பொய் அகங்காரம் நம்ம நான் அப்படின்னு சொல்கிறோம். 3 வகையான தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு அது புரியல. ஆக்சுவலி 3 kinds தெரியல எனக்கு. அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி you should be completely dependent on Krishna's mercy. ரொம்ப அழகா அந்த இடத்துல அப்ப பகவான் மர்சி மட்டும் நம்பி வாழ்றவங்க தான் வீட்டை விட்டு போகணும். இல்லைன்னா எஸ், எனக்கு சந்நியாசம் எடுக்கக்கூடாது, ஜென்ஸ் எடுக்கக்கூடாது. இதுல வச்சு சொன்னதுக்கு ரொம்ப ஜென்ஸ் சாப்பாடு என்னன்னே தெரியாம போகணும். யா, ஸோ சந்நியாசம் ஜென்ஸ் அப்படி எடுக்கக்கூடாது. எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கும். ஏன்னா அது நடந்துருச்சு. அந்த மாதிரி டிபெண்டன்ஸ் இல்லாமல் சந்நியாசம் எடுத்த பிரச்சனை ஆகிடும். இந்தியாவில் அது நடந்துருக்கு, பெரிய பிரச்சனை. ஸோ பிரபுபாத் டெஃபினெட்லி யா, பிரபுபாத் எழுதியிருக்கார், அஸ்வமேதம் கபாலம்பம் சந்நியாசம் பல பைத்திருக்கம் தேவரோன சுதோத்பத்தி கலோ பஞ்ச விபஜ்ஜயேத். கலியுகத்தில் சந்நியாசம் எடுக்க வேணாம் அப்படிங்கிறார். ஸோ சந்நியாசம் ஜென்ஸில் எடுக்கணும்னு மஸ்ட்டு கிடையாது. பிரபுபாத் சில இடத்துல எழுதியிருக்கார், அவங்களுக்கு கிருஷ்ணா கான்ஷியஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நிறைய இடத்துல பிரபுபாத் நிறைய எழுதியிருக்காரு. யாருமே சப்போர்ட் பண்ணலையா, கெட் லாஸ்ட், டேக். யா, yeah, of course possible. Emergency, keep chanting, reading, association நடக்கும், no doubt. பயம் ஏன் வருதுன்னா அகங்காரம். ஐ திங்க் ஐ எம் த பாடி, அங்கே தான் பயமே வருது. Yeah. So வேறு ஏதாவது கொஷின்ஸ்? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் ஏதாவது? இன்னைக்கு ஸ்லோகா ரிலேட்டட் கொஷின்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லையா? ஓகே. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய்.